அன்பார்ந்த கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலாபலன்கள். சிம்ம மாதம் சொல்லுவாங்க, விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம். ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்திருந்தாலே மிகச்சிறப்பான மாதம். ஏன்னா சூரியனுடைய மாதம், சூரியன் தலைமை பொறுப்பு. சூரியன் ராசி சிம்ம மாதம்னா சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். அவர் வீட்டிலே அவர் ஆட்சி பண்ணுவார். இப்போ மிகச்சிறப்பானதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. கடந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் சங்கடங்களும் இருந்தது. உங்களுக்கு 10ல் சனி இருந்தார். கடந்த காலங்களில் தொழிலில் பெரிய ஒரு தடை, முன்னேற்ற தடை, தொழிலில் பிரச்சனை, பாதிப்புகள், இந்த மாதிரி ஒரு தொல்லைகள். குருவும் ஜென்மத்திலே இருந்தார், எங்கே போனாலும் பிரச்சனை. ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்ட்டு பலவிதமான தொல்லைகள். அங்குமிங்கும் அலைஞ்சு ஒரு காரியத்தை பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டு குடும்பத்தில் கெட்ட பேர், அசிங்கம், அவமானம், பணக்கஷ்டம், இப்படியெல்லாம் பல வேதனைகளோடு இருந்த தங்களுக்கு ஆவணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, நன்மையா அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். மிகச்சிறப்பான ஒரு அம்சம். குரு பார்க்க கோடி நன்மை. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் கைகூடும். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குடும்பத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம். வீட்டில் விசேஷங்கள் பண்ணி பார்க்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் வாங்கி மகிழலாம். குறிப்பாக சொல்லப்போனால் அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடியவர்கள், முடி திருத்தகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இந்த மாதிரிலாம் எலக்ட்ரானிக் பொருட்கள், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் அதில் வேலை செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும். உங்கள் பேச்சால் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வாக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. சொல்வாக்கு, செல்வாக்கு, இது 2 இருந்தால் தான் முன்னேற முடியும். அப்போ அந்த சொல்வாக்கு பலிக்கணும். நீங்கள் ஒரு காரியம் சொன்னால், ஒரு பேச்சு சொன்னால் அதை மதித்து பல பேர் வேலை செய்வாங்க. அந்த பேச்சுக்கும் மரியாதை இருக்கும். அதனால் பல காரியங்களை சந்திக்கலாம். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இவ்வளோ நாளாக இருந்த இந்த தடைகள் விலகும். புதியதொரு பொறுப்புகள் உண்டாகும். புதிய பதவிகள் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலாக்கள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். எடுத்த காரியத்தை தங்கு தடையின்றி வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். பொருளாதார ரீதியான உயர்வு இரட்டிப்பாகும் வருமானம். ஏன்னா 2ஆம் இடத்துல குருங்கும் பொழுது எதுக்கு அதிபதி அவர்? குடும்பம், வாக்கு, பொருள். இப்போ பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள், வருமானங்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம், ஆன்லைன் பிஸ்னஸில் டெவலப் பண்ணலாம், பொருளாதார ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட்கள் பண்ணலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ட்ரேடிங், மார்க்கெட்டிங், இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் அடுத்தது. 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பு. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும். உயர்கல்வி, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கு, எழுத்து, சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரங்கள், காய்கறிகள், புஷ்பங்கள், பழங்கள், மளிகை பொருட்கள், இந்த மாதிரி மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகப்படியான வருவாய். கூட சுக்கிரன் இருக்கிறதுனால ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், தங்க நகை செய்பவர்கள், உலோகத் தொழில், இரும்பு, பித்தளை, ஈயம், காப்பர், இந்த மாதிரி உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றம். வங்கியில் பணிபுரியக்கூடியவர்கள், ஃபினான்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, கொடுக்கல் வாங்கல், அடகு கடை வைத்திருப்பவர்கள், நிதி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், இதெல்லாம் சொந்தமாக வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. அபரிமிதமான நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் கேது சந்திருக்கிறதுனால தாயாரோ தகப்பனாரோ உடல்நலம் பாதிக்கப்படலாம். மருத்துவ செலவுகள் வரலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி அரசு பணியாளர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் பழைய கோர்ட் கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகள், ஏதாவது வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீதிமன்றம், விளையாட்டு, சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ் மீடியா, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். பூர்வீக சொத்துக்கள் லாபம். பூர்வீக சொத்துக்கள் நன்மை ஏற்படும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, நிலத்தடி நீர், அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாமே ஒரு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது.
6, 7, 8, 9 ஒன்றுமில்ல 10ஆம் இடத்துல ராகு, 10ல் ராகு இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு இதில் பார்த்திங்கன்னா நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கூட ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களால் உதவி உண்டாகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மாவட்ட கருவூலங்கள், இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசியில் இருந்தால் இந்த மாதத்தில் கிடைக்கிது. 11ஆம் இடத்துல சனி லாபஸ்தானத்தில் புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிதாக வண்டி வாங்கலாம், புதிதாக இடம் வாங்கலாம். அதே மாதிரியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் ஏற்படுத்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறால் தொட்டது துளங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. குருவுடைய வீட்டில் சனி, ஞானம் அதிகரிக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் தொழிற்சாலைகள், ஒரு ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், இந்த மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, வாகன சம்பந்தமான தொழில், இரும்பு சம்பந்தமான தொழில் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான யோகம், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் 100க்கு ஒரு 95% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 100% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவங்களுக்கும் 90% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.